ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக கண்ணப்பன் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதை போய் தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அஹ் அந்த படம் எப்படி இருந்துச்சு, நம்மளோட ஒப்பீனியன், அதாவது என்னோட ஒப்பீனியன் தான் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க? விஷ்ணு மஞ்சுன்றவர் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் பிரத்தி முகுந்தன் தான் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. பிரபாஸ் சாரும் மோகன்லால் சாரும் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அக்ஷய்குமார் சாரு, காஜல் அகர்வால் மேம், சரத்குமார் சாரு, பிரம்மானந்தன் சாரு, அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே. இந்த படம் நான் ஏன் பார்க்க போனேன்னா, எனக்கு மித்தாலஜிக்கல் ஸ்டோரினா இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுவும் இந்த மகாபாரதம், ராமாயணம், அப்புறம் இந்த மாதிரி மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் தான் இம்பார்ட்டன்ட் நான் கொடுப்பேன் நான். சரி, ஓகே, அப்படிதான் பார்த்தேன். இந்த படம் வந்து நான் 11th 12th படிக்கும்போது இந்த கதையை படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு சின்னதாக தான் படித்தேன், ரொம்ப டீட்டெயிலிங்காலாம் எனக்கு தெரியாது. கண்ணப்பன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து டெய்லி சிவபெருமான வணங்குறது ஒரு வழக்கம். அப்படி இருக்கப்ப அவர் எப்படி வழிபடுவார்னா, அபிஷேகம் பண்றதுக்காக தான் வாயால குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துறது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற குப்பைகளை அகற்றுறதுக்காக இலைகள், குப்பைகள் இந்த மாதிரி இருக்கிறத அகற்றுறதுக்காக காலால அகற்றுறது. அப்புறம் வந்து இறைச்சியை வச்சு வழிபடுறது. இந்த மாதிரி பண்ணிக்கிறாரு. இதை பார்த்துக்கிற அந்த ஐயருக்கு வந்து ஒரு டவுட்டு, யாரா அவன் இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், சிவபெருமானை ஃபுல்லா கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கோவம். சரி, ஒரு நாள் மறைஞ்சு நின்னு பார்க்குறாரு. அப்ப கண்ணப்பன் பண்றத பார்த்துடுறாரு. பார்த்த உடனே வந்து கண்ணப்பன்ட்ட கோவப்படுறாரு. அப்பதான் சிவபெருமான் வந்து கண்ணப்பனோட பக்திய வந்து அந்த ஐயருக்கும் உலகத்துக்கும் காட்டுறதுக்காக தன்னோட கண்ணுல இருந்து ரத்தம் வர மாதிரி பண்றாரு. அத பார்த்துக்கிற அந்த கண்ணப்பன் வந்து டக்குன்னு அவரோட கண்ண பிடுங்கி சிவபெருமானுக்கு வச்சுருவாரு. சரி, கண்ண வச்சோனே சரியாயிடும். பார்த்தா இன்னொரு கண்லயும் ரத்தம் வரும். இன்னொரு கண்லயும் ரத்தம் வந்தா அத பார்த்துட்டு இன்னொரு கண்ணையும் வைக்கிறதா முடிவு பண்ணிடுவாரு. ஆனா 2 கண்ணையும் கழட்டிட்டா, அதாவது 2 கண்ணையும் பிடுங்கிட்டா கண்ணு தெரியாது. அப்புறம் எப்படி இன்னொரு கண்ண கரெக்ட்டா வைக்கிறது? சிவபெருமான் கண்ணுல இவரோட கால வச்சு அ கண்ண பிடுங்கி மறுபடியும் வச்சுர்றாரு. கண்ண சிவபெருமானுக்கு குடுத்து கண்ணு சரியாயிடுது. அதுக்கப்புறம் சிவபெருமான் பார்த்து அந்த ஐயரும் மிரண்டு போய், யாரு இந்த பக்தன் மிரண்டு போய் சிவபெருமான் அருள் குடுத்து மறுபடியும் கண்ணப்பனுக்கு கண்ணு வந்ததா கதை இருக்கு. அந்த கண்ண குடுத்தனால தான் அவர் பேர் கண்ணப்பன். ஓகேவா? இப்படி ஒரு கதை இருக்கு. சரி, இந்த படத்தோட ஒன் லைன் நம்ம பார்த்துருவோம். இந்த படத்தோட ஸ்டோரிய நான் சொல்லப் போறது கிடையாது. ஏன்னா வந்து நீங்க எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்க்கணும் இந்த படத்த. நல்ல கதை. தியேட்டருக்கு போய் பார்க்கணும். கடவுள் பக்தியே இல்லாத ஒருத்தன். அதாவது கடவுள கல்லு தான். கல் கடவுளே கிடையாது. கல்லு தான் இது. அப்படின்னு சொல்ற ஒருத்தன் கடைசியில கண்ணையே குடுக்க, தன்னோட 2 கண்ணையும் குடுக்குற அளவுக்கு பக்தியா எப்படி மாறுனான்? அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஓகேவா? இப்போ வந்து இந்த படத்த வந்து பார்த்துருவோம். இந்த படத்த வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் 2 சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்துருவோம். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த கதை தான் இந்த படத்தோட பிளஸ். அதாவது நம்ம எல்லாருக்கும் கண்ணப்பன் வந்து கண்ணு குடுத்தாரு, சிவபெருமான வழிபட்ட விதம் இதெல்லாம் தெரியும். ஆனா அந்த அளவுக்கு பக்தியா எப்படி மாறுனாரு? அது யாருக்குமே தெரியாது. மேக்ஸிமம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அத வந்து இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த கண்ணு குடுக்குறது, சிவபெருமான் மேல பக்தி ஆகுறதெல்லாம் கடைசி ஒரு 1/2 மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ தான் இருக்கும். அப்பதான் அவங்க காட்டுவாங்க. அதுவரைக்கும் அவர் வந்து பக்தி இல்லாதவர், சிவபெருமான வெறுக்கிற ஒருத்தவரா தான் இருப்பார். சிவபெருமான் மட்டும் இல்ல, எல்லா கடவுளையுமே அவர் வந்து வெறுக்கிறவரா தான் இருந்திருப்பார். அப்ப அந்த கடைசி ஒரு 3/4 மணி நேரம் தான் அந்த இதே வரும். அப்படி பார்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்க கதை எதுவுமே நம்ம முக்காவாசி பேருக்கு தெரியாது. அதுதான் உண்மை. அப்படி இருக்கப்ப, இதுதான் அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாவே அமைஞ்சுச்சு. அந்த கண்ணப்பன்ற ஒருத்தரோட இது நமக்கு தெரியும். ஆனா அவரோட எப்படி அவர் வந்து அந்த பக்தனா மாறுனது தெரியாது. அதத்தான் வந்து இந்த படமா எடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸும் கூட. 2வது, இந்த படத்துல நடிச்ச எல்லா ஹீரோவுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஓகே. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது வந்து எல்லாமே நம்பக்கூடிய வகையில தான் இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த படத்துல வந்து முக்கியமான ப்ளஸ் என்னன்னா, பிரபாஸ் சாரு, அப்புறம் மோகன்லால் சார் 2 பேருமே கேமியோ அப்பியரன்ஸ் குடுத்திருந்தாங்க. நான் கூட அவங்க 2 பேரும் இந்த படத்துல ஃபுல்லா நடிச்சிருப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா அவங்க 2 பேருமே கேமியோ அப்பியரன்ஸ் ஒரு சின்ன சீனுக்கு தான், கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்துட்டு போறாங்க. அ அதுவும் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. அதாவது மோகன்லால் சாரும் ரொம்ப ஒரு முக்கியமான இடம். அது இம்பார்ட்டன்ட்டான சீன் தான். அந்த இடத்துல வந்து தான் போயிருப்பாரு. அதே மாரி பிரபாஸ் சாரும் ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன்ல தான் வந்துட்டு போயிருப்பாரு. அதே மாரி அ அக்ஷய்குமார் சாரும் அந்த படத்துல சிவபெருமானா நடிச்சிருப்பாரு. காஜல் அகர்வால் மேம் வந்து பார்வதி தேவியா நடிச்சிருப்பாங்க. ஓகே. பிரபாஸ் சார் வந்து ருத்ரன்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அதாவது சிவபெருமான் அனுப்புற ஒரு ஆளா தான் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மோகன்லால் சார் வந்து அ அந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும்.
அவரும் வந்து சிவபெருமான் அந்த இதுல தான் நடிச்சிருப்பாரு. சிவபெருமானோட இதா தான் நடிச்சிருப்பாரு. அது எப்படின்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அடுத்து வந்து மியூசிக். மியூசிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மியூசிக் ஓகேவா இருந்துச்சு. ஓகே. மியூசிக்ல எந்த குறைகளும் இல்ல. ஓகேவா இருந்துச்சு. ஓகே. சினிமாட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி வந்து நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, இந்த படத்தோட பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாவும் இல்ல, கம்மியாவும் இல்ல. ஓரளவுக்கு மீடியமா இந்த கதைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். அதே மாரி இந்த படமும் வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. தேவையில்லாம எதுவுமே காட்டாம, எல்லாமே நம்பகத்தன்மையோட காட்டுன மாரி தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு நம்பகத்தன்மையோட காட்டிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த படம் ஒரு சாமி படம் மாரி தான் இருந்துச்சு. அதாவது சிவபெருமான் அந்த மாரி ஒரு சாமி படம் தான். மாடர்ன் சொசைட்டில வர ஒரு சாமி படம் தான். அந்த காலத்துல நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் சாமி படம். அந்த காலத்துக்கு ஏத்த மாரி இருப்பாங்க. இந்த காலத்துக்கு ஏத்தாப்புல இது இருந்துச்சு. இது ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரின்னு சொல்லலாம். பொதுவா சொன்னா சாமி படம்ன்ற மாரி சொல்லலாம். ஏன்னா சிவபெருமான் இந்த மாரி இருக்காங்க. சாமி படம் மாரி தான் இருந்துச்சு. ஆனா நல்லாவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க வந்து சாமி படம் மாரி இருந்தாலுமே, அத வந்து நமக்கு வந்து பிடிக்கிற மாரி ஒரு மாரி நல்லா எடுத்திருந்தாங்க. நல்லா எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ம் ஆ மோகன்லால் சாரும், பிரபாஸ் சாரும் வருவாங்கன்னு சொன்னேன்ல. அதுல மோகன்லால் சார் எதுக்கு வராருன்னா, எனக்கே இந்த சீன் பார்த்துட்டு ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. எனக்கு கண்ணப்பன்ற ஸ்டோரி எனக்கு சின்னதா தான் தெரியும். அதே மாரி எனக்கு மகாபாரதம் நல்லா படிச்சிருக்கேன். இந்த கண்ணப்பன்றவர் யாருன்னு தெரியுமா? இது மகாபாரதத்துல அ ம மகாபாரதத்துல குருட்சேத்திரத்துல போர் செஞ்ச முக்கியமான வீரரான பாண்டவர்கள்ல ஒருத்தரான அர்ஜுனன் தான் இந்த கண்ணப்பனோட முன்ஜென்மமா. அதாவது அர்ஜுனனோட மறுபிறவி தான் கண்ணப்பன்ற மாரி சொல்றாங்க. அதாவது பாசுபதாஸ்திரம் வாங்குறதுக்காக அர்ஜுனன் வந்து வனவாசம் இருப்பாரு. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு வான்னு சொல்லி தவம் செய்ய அனுப்பிவிடுவாரு. அப்ப தவம் செய்யும்போது சிவபெருமான்ட்ட வந்து போட்டியிட்டு சிவபெருமான மகிழ்விச்சு வாங்கியிருப்பாரு. பாசுபதாஸ்திரம் வாங்கியிருப்பாருன்றது ஒரு கதை. அதாவது ஒரு பன்றிய வேட்டையாடுற மாரி, இது நான் தான் வேட்டையாடினேன் அந்த மாரி ஒரு பிரச்சனை வந்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு போட்டி வச்சு, அதுக்கப்புறம் சிவபெருமான் சோதிச்சு பாசுபதாஸ்திரம் குடுத்ததா கதை. அந்த இடத்துல சிவபெருமான் ஆவறது மோகன்லால் சார் தான் வருவாரு. அதத்தான் சொன்னேன் சிவபெருமானா அவரு வந்திருப்பாரு. அதே மாரி பிரபாஸ் சார் என்னன்னா, பிரபாஸ் சார் தான் வந்து ஆ எப்படி சொல்றது? அ கடவுள் பக்தியே இல்லாத கண்ணப்பனுக்கு கடவுள் பக்தியா மாத்துறது பிரபாஸ் சாரா தான் இருக்காரு. அந்த இடத்துல வந்து அதே மாரி அந்த ஐயர் இருப்பார்ல, நான் மட்டும் தான் நான் அந்த ஐயர் இருப்பாரு. நான் மட்டும் தான் சிவபெருமான பார்க்கணும். அந்த லிங்கத்த நான் மட்டும் தான் பார்க்கணும். வேற யாரும் பார்க்கக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருப்பாரு. அதையும் அதுக்குமே அவருக்குமே ஒரு பாடம் போட்டிருக்காங்க. "நீ யார் அத சொல்றது? நீ யார் அத சொல்றது? சிவபெருமானுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. எல்லாருமே பார்க்கணும்." அப்படின்னு அவர்கிட்டயும் போய் பிரபாஸ் சார் தான் சொல்லுவாரு. அதே மாரி ஹீரோயின்ட்டயும் அதத்தான் சொல்லுவாரு. சிவபெருமான கும்பிடணுன்றதுக்காக அ விரதம்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ உண்மையா இருந்தா போதும். அந்த மாரி ஹீரோயின் சொல்லுவாரு. ஹீரோவுக்கும் அதே மாரி தான் சொல்லுவாரு. ஹீரோவுக்கும் வந்து நீ கல்லு கல்லுன்னு எல்லாத்தையும் சொல்லாத. மத்தவங்க நம்புனாங்கன்னா, அதுக்கு நீ மரியாதை குடு. அந்த மாரி நீயும் நம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு நான் சிவராத்திரி. சிவராத்திரிக்குள்ள இவன் வந்து என்ன வணங்கலைன்னா, இனி எந்த ஜென்மம் எடுத்தாலும் இவன் என்ன சேர முடியாது. அதாவது என் பக்தனா மாற முடியாதுன்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதுக்கும் வந்து பிரபாஸ் சார் பண்ணுவாரு. இந்த மாரி ஹீரோயின காணாம தேடுறப்ப தேடி பார்ப்பாரு. கிடைக்க மாட்டாங்க. கிடைக்க மாட்டாங்கன்னோனே, சரி ஓகே. நீ பிரபாஸ் சார் சொல்லுவாரு. "நீ ஒரு வாட்டி சிவபெருமான வணங்கி பாரு. நீ எல்லா முயற்சியும் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் நீ பண்ற முயற்சி எதுவும் கிடையாது. சும்மா நீ சிவபெருமான வணங்கி பாரு. கிடைச்சா நீ பக்தனா மாறு. இல்லன்னா என்னைய விட்டுருன்ற" மாரி சொல்லுவாரு. இவரும் போய் வேண்டி பார்ப்பாரு. உடனே வந்துருவாங்க. உடனே அதுக்கப்புறம் தான் பக்தனா மாறுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கண்ணு குடுக்குறது, அந்த அந்த இதெல்லாம் இருக்கு. அ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் பண்றாங்க. ஆனா படத்துல வந்து சில இடங்கள்ல வந்து இது படம். ஓகேவா? இது வந்து அப்படியே கதைகள அப்படியே எடுக்க முடியாது. சில இடங்கள்ல மாத்துவாங்க. படத்துல சில ஹை மூவ்மெண்ட் வர்றதுக்காக சில விஷயங்கள மாத்துவாங்க. அ அதுக்காக சில இடங்கள்ல மாத்தியிருக்காங்க. ஓகே. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இடையில வந்து அந்த ஃபைட் சீன்லாம் நீட்டா ஸ்டண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துக்கு ஏத்தாப்புல பண்ணியிருக்காங்க. சரி ஓகே. இப்ப பாசிட்டிவ் அவ்வளோதான் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்துல அங்கங்க லேக்கா இருந்துச்சு. மியூசிக் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. மியூசிக் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுருக்கலாம். மியூசிக் ஓகேவா தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் 2மே நல்லா தான் இருந்துச்சு. ஆ படத்துல அங்கங்க லேக் இருந்துச்சு.
லேக் இல்லாம இப்ப எந்த படமும் வரதில்ல. அப்படின்ற பட்சத்துல அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. நெகட்டிவ் அவ்வளோதான். நெகட்டிவ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து ஃபுல்லா பாசிட்டிவ் தான். நெகட்டிவ்லாம் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து லேக் அங்கங்க இருந்துச்சு. அவ்வளோதான். அந்த இடத்த கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் மியூசிக் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெருசா பிடிக்கல. மியூசிக் மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். அவ்வளோதான். எனக்கு வந்து நெகட்டிவ் வந்து பெருசா ஒண்ணும் கிடையாது. சரி ஓகே. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஓகே. எல்லாருமே போய் மறக்காம போய் தியேட்டர்ல பார்த்துருங்க. அ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.